எக்ஸைஸ் 2.8ல ஃபோர்த் சம்மு. ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப். ஃபஸ்ட்டு சீரிஸ் கொடுத்துக்கிறாங்க, 2 சீரிஸ் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 9 + 3 + 1 அப்படி ஒரு சீரிஸ் போகுது. அதை இன்ஃபினிட்டி டேர்மில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே சீரிஸு ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே 2 ரேஷியோ கண்டுபிடிச்சிங்க. இந்த மாதிரி R1 R2 ஈக்குவலாக தான் செக் பண்ணிங்க. நான் எல்லா சம்லேயும் R1 மட்டும் தான் எடுத்திருப்பேன், R மட்டும் தான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? நான் சம்மு போட்டு பார்த்து அது கரெக்டாக வரதுனால நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், சீரிஸை 2 டேர்மாக எடுத்து நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் ஃபார்முலாக்குள்ளே போகணும். எப்போவுமே அப்போ தான் அது ப்ராப்பராக இருக்கும். இல்லைனா சம்மு தப்பாக இருக்கும். ஓகேவா? சில இடத்துல தப்பான கொஷினும் கேட்பாங்க இல்லையா? சும்மா நம்மளை செக் பண்ணுறதுக்காக கூட கேட்குறது உண்டு. நீங்கள் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் தப்பாகிடும். ஓகேங்களா? நீங்கள் பாட்டு சம்ம கரெக்டாக போடுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் சீரிஸே இல்லாத பட்சத்தில் நம்ம சம்மு தப்பாக தானே வரும். அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்க. எப்போவுமே சீரிஸை செக் பண்ணிங்க. சீரிஸாக தான் ஜிபி தானா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாக்குள்ளே வாங்க. இப்போ சம் டு இன்ஃபினிட்டி தான் நமக்கு தெரியும். எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A/1 - R. ஏங்கிறது என்னது 9, ஆருங்கிறது 1/3. நம்ம அப்படியே அதில் போட வேண்டியது தான். ஈக்குவல் டு 9 அது என்னது 1/3 இல்லையா? 1 - 1/3. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 9/னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ 9/3 - 1/3. இதை எப்படி எழுதலாம்? 9/2/3 இல்லையா? 3 - 1 3 ஈக்குவல் டு 9/1. இது டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகிறேன். அப்போது என்ன ஆகும்? கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அப்படியே இன்வர்ஸில் போய்டும் இல்லையா? இன்ட்டு 3/2. இது என்னவா மாறும்? 3 × 9 27/2. இதை கேன்சல் பண்ணால் 13.5. ஓகேங்களா? செகண்ட் சீரிஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 21 + 14 + 28/3. இப்போ பாருங்கள், இது ஒரு சீரியஸாகவே நமக்கு கன்ஃபார்மாக தெரில இல்லையா? வித்தியாசமாக இருக்குது. முதல்ல இன்டீஜராக போகிறது, அப்புறம் ஃப்ராக்ஷனில் போயின்னுக்குது. அதனால் நம்ம எப்போவுமே இந்த ஃபார்மேட்டை செக் பண்ணிங்க. R1 = R2ன்னு ஜிபியாக இருந்த பட்சத்தில். ஏபியாக இருந்த பட்சத்துலேயும் நம்ம அதை செக் பண்ணுறது ப்ராப்பர் தான் எப்போவுமே. அந்த ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாக்குள்ளே போவோம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான், இன்ஃபினிட்டி இல்லையா? எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A/1 - R. ஏங்கிறது நமக்கு தெரியும், என்னது 21. ஆருங்கிறது 14/21, அதாவது T1/T2. அப்போது இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? இது 2 7s, இது 3 7s. அப்போது 2/3. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 21/1 - 2/3. இது என்னவா மாறும்? 21 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா 3 - 2/3. 21/3 - 1 1/3. இது மேலே போய்டும். டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா கீழே இருக்கிறது மேலே போய்டும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும் இல்லையா? அப்போது 21/1, ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, இன்ட்டு 3/1. அப்போ எவ்வளோ? 3 × 21 63. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.